Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம green chutney எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3 இலை யூஸ் பண்ணி பண்ண போறோம். இது நல்ல டிஃபரண்ட் டேஸ்டா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு Subscribe பண்ணுங்க. இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். இதுல 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 5 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்ட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அந்த பூண்டெல்லாம் வந்து கொஞ்சம் சுருங்கி வரணும். அந்த அளவுக்கு ஆயில்ல நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூட நீங்க தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துக்கினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகப்படுத்தும் சட்னியோட டேஸ்ட். இப்போ கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளி, ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். இது ரெண்டையும் சேர்த்துட்டு அந்த உளுந்த பருப்போட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆற வரைக்கும் வறுத்துக்கற போறோம். நல்லா கோல்டன் கலர் வரும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி நல்ல கோல்டன் கலர் வந்துருச்சு. இதை எடுத்து தனியா வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். இது கூட 1 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா புதினா எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ புதினாவை சேர்த்துக்கலாம். இதில் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதே புதினா தான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதிகப்படுத்திக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி, மூணுமே வந்து சம அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை அதிகப்படுத்திக்கலாம். இது மூணுமே வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதே போல் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். இப்போ கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்கியாச்சு. வறுத்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த உளுந்து, பூண்டு, புளி மூணையும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கிற போகிறோம். ஃபஸ்ட் நம்ம உளுந்து அரைச்சிக்கலாம், அதுக்கப்புறம் புதினாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்து சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சாச்சு. இதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சுருந்த புதினா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி 3 இலையும் சேர்த்துட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதையும் வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கிற போகிறோம். நம்ம நைஸாலாம் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குருணை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் குருணை பதத்துக்கு அரைச்சிருக்கேன். இது கூட கொஞ்சம் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். இந்த சட்னியை நம்ம 2 விதமாகவும் பயன்படுத்திக்கலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு துவையல் பதமாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி துவையல் வச்சு சாப்பிடும்போது தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். இதை வந்து சட்னியாக யூஸ் பண்ணும்போது இட்லி, ஊத்தப்பத்துக்குலாம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த 2 விதமாகவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். இப்போ உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு பட்டை வத்தல் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கிற போகிறோம். வறுத்துட்டு நம்ம சட்னியோடு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம சட்னியோடு சேர்த்தாச்சு. இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது வந்து இட்லி, தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். சட்னியாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா இதை துவையல் பதத்துக்கு செஞ்சிங்கன்னா தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக 2 விதமாகவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு Subscribe பண்ணுங்கள். தேங்க்யூ.